அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அதிசயத்தையும் நம்ம தலைமையில ஆண்டவர் செய்வாரா? ஹல்லேலூயா. ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் நடந்தது போல என்னை அதிசயத்தை காண பண்ணுவார். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, என்னை அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமென். Thank you Jesus. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். நான் என் வீட்டுல ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். என் ஊழியத்துல ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். ஆமென். என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். சொல்லுங்க சொல்லுங்க, விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை பார்க்க பண்ண போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சரீரத்துல ஒரு அதிசயம் நடக்க போகுது, என் குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்க போகுது, என் மூத்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது, என் சின்ன பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது. கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார், அதிசயத்தை காண பண்ண போகிறார், அதிசயத்தை காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சோ 3 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். நம்பர் 1, முதலாவதாக எகிப்து தேசத்திலே நடந்த அதிசயம், கர்த்தர் பெருக பண்ணினார். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்களை அவ்வளவாய் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் பெருக்கத்தின் தேவன். உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக பண்ணுகிற தேவன். இந்த ஜெபம் முடியும் போது ஒரு பெருக்கம் உங்களுக்கு வரும். நீங்க உங்க அறிவு கட்டாத ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எகிப்து தேசத்திலே செய்த ஒரு மிகப்பெரிய அதிசயமான காரியம் என்னன்னா, அவர்களிலே கோத்திரத்திலே ஒருவரும் பலவீனப்பட்டவர்கள் இருந்ததே இல்லை. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். கர்த்தருடைய சுகத்தை கர்த்தர் தந்தார். ஒருத்தருக்கும் எந்த வியாதியும் இல்லாம கர்த்தர் பாதுகாத்தாராம். நம்பர் 3, மூன்றாவதாக எகிப்து தேசத்துல நடந்த அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே வெறுங்கையா போமோன்னு நினைச்சவங்களை கர்த்தர் பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். இது அதிசயம். இந்த 3 அதிசயமும் கர்த்தர் எங்க வாழ்க்கையில அப்படியே நடத்த போறாரு. Thank you Jesus.